1972 என்னுடைய பயணத்தை துவங்கினேன். முதலே புரட்சித் தலைவர் கோட்டைக்கு அவரோடு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா வழியில் கோட்டைக்கு செல்கிற வழி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 45 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தூக்கி பிடித்தவர் தான் தளபதி என்பதை இன்றைக்கும் நான் நெஞ்சத்தோடு எண்ணி பார்க்கிறேன். ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால், இன்று இருப்பவருடைய நிலை வேறு, ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவருடைய நிலை வேறு, நாளை ஆளப்போகிற நிலையே வேறு என்பதை நான் அறிவேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், 3வது தலைவராக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி தான் ஆட்சி ஆளப்போகிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லா இயக்கங்களும் இருக்கின்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். நாட்டிலே நாம் இன்றைக்கு கடலூரிலே பேசுகிறோம், கடலாக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அனுமதி ஒரே நாள்தான். நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது தளபதிக்கு பின்னாலே இருக்கிற ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை தலைவர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சலை அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர், இந்த நாட்டிற்காக தியாகத்தை செய்தவர். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். கடவுளே, அந்த நாளிலே நான் பேசுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தவனுக்கு கூறாட கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.